இயேசுவே நன்றி. Hallelujah. Praise the Lord. Praise you, my King. Praise you, Savior. Praise you, Healer. Praise you, Redeemer. Hallelujah. இயேசுவே நன்றி. ரத்தத்தால் எங்களை ஒவ்வொருத்தரையும் கழுவும் ஆண்டவரே. தூய்மையாக்கும் எங்களை விடுதலை தாரும். அனைத்து விதமான கட்டுகள் உடைக்கப்படுத்தும் ஆண்டவரே. Bind the cast every unclean spirits. எல்லா அசுத்த ஆவிகளை கட்டி நிர்மலமாக்கப்படுத்தும். Father, in the mighty name of Jesus we pray. Amen. இன்னைக்கு நெகேமியாவின் புத்தகம் 8வது அதிகாரத்துல இருக்கிறோம். இந்த அதிகாரத்துல நல்லா கவனிச்சீங்கன்னா யூதர்கள் உங்களுக்கு இருக்கின்ற ஆராதனை முறையை தான் நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் விவிலியத்தை வாசிப்பாங்க, ஆண்டவர் வார்த்தையை வாசிப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த கோயில்ல ஆராதனை நடக்கும். நெகேமியாவின் புத்தகம் 8வது அதிகாரத்துல நம்ம 2 வசனங்கள் வாசிப்போம். 2 வசனங்கள் ஆண்டவர் வார்த்தையிலிருந்து வாசித்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு 5வது வசனமும் 6வது வசனமும் வாசிக்கிறீங்களா? நெகேமியா புத்தகம் 8வது அதிகாரத்துல 5ம் 6ம். எஸ்ரா மக்களை விட உயரமான இடத்தில் நின்றதால் அவர் திருநூலை திறந்தபோது எல்லா மக்களும் அதை பார்த்தார்கள். திருநூலை திறந்தபோது எல்லா மக்களும் எழுந்து நின்றார்கள். அப்பொழுது எஸ்ரா மாபெரும் கடவுளாகிய ஆண்டவரை வாழ்த்தினார். மக்கள் எல்லாரும் கைகளை உயர்த்தி ஆமேன் ஆமேன் என்று பதிலுரைத்தார்கள். பணிந்து முகங்குப்புற விழுந்து ஆண்டவரை தொழுதார்கள். ஆமேன் ஆமேன். ஆண்டவரை தொழுதார்கள், ஆண்டவரை ஆராதித்தார்கள். ஆராதனை, இது ஆராதனையின் அதிகாரம். நமக்கு எப்படி ஆராதனை? நம்ம பூசையில மிக முக்கியமான ஆராதனை நமக்கு பூசையில நடக்கின்ற ஒரு விஷயம். நம்ம இயேசுவாண்டவர் என்ன சொன்னார்? என் நண்பராக, கடவுளோட இயேசுவாண்டவர் நண்பர் ஆகணும்னா என்ன செய்யணும்னு சொன்னார். யோவான் நற்செய்தி 15வது அதிகாரத்துல 14வது வசனம் எடுத்து வாசித்தீங்கன்னா, ஆண்டவர் சொன்ன கட்டளைகள், அவர் சொன்ன கட்டளையை நம்ம கீழ்ப்படிய போது அவரோட நண்பர் ஆகின்றோம். வாசிக்கிறீங்களா? யோவான் 15:14. அதுக்கப்புறம், நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன். நீங்கள் கனிதரவும் 15:14. நான் கட்டளை இடுவதையெல்லாம் நீங்கள் செய்தால் நீங்கள் என் நண்பர்களாய் இருப்பீர்கள். ஆமேன் ஆமேன். மிக முக்கியமான கட்டளை எது? நல்லா யோசிப்பாங்க. அவரோட நண்பர் ஆகணும்னா நம்ம அவரோட கட்டளைகளை கீழ்ப்படியணும். மிக முக்கியமான, போறதுக்கு முன்னாடி இது புது உடன்படிக்கை, இதை செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஒரு கட்டளையாக சீடர்கள் எப்ப சீடர்கள் பாக்குறாரோ அப்பத்தை விட்டு அவர் தருகின்றார். இந்த கட்டளை புது கட்டளை என்ன? லூக்கா நற்செய்தி 22வது அதிகாரம் 19வது வசனம் எடுத்து வாசிப்பாருங்க. லூக்கா நற்செய்தி 22:19. ஆண்டவர் தெளிவாக அவர் சொல்றாரு. அப்பத்தை எடுத்தார், அவர் பிட்டார், he gave thanks, நன்றி சொல்லி அதை பிட்டு அவர் கொடுக்கின்றார். இது என் சரீரம், இது என் நினைவாக செய்யுங்கள். கட்டளை கொடுக்கிறார். வாசிக்கிறீங்களா? பின்பு அவர் அப்பத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, இது உங்களுக்காக கொடுக்கப்படும் எனது உடல், எனது நினைவாக இவ்வாறு செய்யுங்கள் என்றார். ஆமீன் ஆமீன். ஆண்டவர் நினைவாக நம்ம ஆண்டவர் அது சரீரத்தை அப்பத்தையும் ரத்தத்தையும் அவர் நம்ம பானம் செய்யும் போது ஆண்டவரின் சாயல மாறிக்கொண்டிருக்கின்றோம். பல விதமான விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது. ஆனா இது முக்கியமாக அவர் பெத்லஹேம்ல பிறக்கும் போதே, பிறந்ததுல இருந்து அவர் பல அடையாளங்களை கொடுத்துட்டு இருக்கிறார். பெத்லஹேம் அந்த நகரத்தின் அந்த வார்த்தையின் அர்த்தம் என்ன? அப்பத்தின் வீடு. பெத்லஹேம் அப்படின்னு சொன்னா ஹவுஸ் ஆஃப் பிரெட், அப்பத்தின் வீடுன்னு போட்டிருக்கு. ஹவுஸ் ஆஃப் பிரெட் கூகுள் பண்ணி பாருங்க, நீங்க அதை பார்க்கலாம். இயேசுவாண்டவர் நம்ம கிட்ட ஜெபிக்க என்ன சொல்றாரு? ஜெபத்துல அன்றாட நாளுங்க அப்பத்தை தாரும் ஆண்டவரே, give us this day our daily bread. அன்றாட நாள் எங்க தேவைகளை தரணுன்றதுக்காக கிடையாது. தேவைகள் நம்ம தவறாக புரிந்து கொண்டிருக்கின்ற மிக முக்கியமான வசனம் இது. மத்தேயு 6வது அதிகாரத்துல 11வது வசனம் வாசிக்கிறீங்களா? 6:11. இன்று தேவையான உணவை எங்களுக்கு தாரும். ஆமீன். தேவையான உணவை எங்களுக்கு தாரும்ன்றது தவறான ஒரு டிரான்ஸ்லேஷன். give us this day our daily bread, நீங்க அப்பத்தை தாரும் ஆண்டவரே அப்படின்னு தான் அது இதுல வேண்டுதல் இங்கிலீஷ்ல கரெக்டா இருக்கு.
அது கிரேக்க மொழியில எழுதப்பட்டது வந்து சாதாரண ஒரு அப்பமாக எழுதப்படுது. சூப்பர் சப்ஸ்டான்ஷியல் பிரெட், பிரெட் தட் லீட்ஸ் டு எட்டர்னல் லைஃப். ஏன் இது இவ்வளவு ஆணித்தனமாக நான் சொல்றேன் அப்படின்னா, அதே அதிகாரத்தில் மத்தேயு 6வது அதிகாரத்தில் ஆண்டவர் சொன்ன விஷயம் என்ன? இந்த என்ன சாப்பிடணும், என்ன உணவு அருந்தணும், என்ன ஆடை போடணும் அப்படின்னு சொல்லி அது கவலைப்படாதீங்க. அது முக்கியம் கிடையாது. உங்க அப்பா தருவாரு. அது கேட்கவே தேவையில்லை. கேட்காமயே அவரு தரணும். அப்பதான் அவரு தகப்பன். மத்தேயு 6வது அதிகாரத்துல என்ன சொல்றாரு பாருங்க. என்ன சொல்றாரு? நீங்க எது சாப்பிடுவோம், எது உண்போம், எது குடிப்போம், அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. கவலை இருந்தாதான் ஜெபிப்பது. அது அவர் தருவார், உறுதியா தருவார். நம்ம தேட வேண்டிய விஷயம் இது. எதுக்காக இந்த அப்பத்தை, மேலான ஒரு அப்பத்தை, அவர் சரீரத்தையும் ரத்தத்தையும் நம்ம பானம் செய்வதற்காக, அது வழியாக ஒரு பிள்ளைகளாகின்றோம். அது வழியாக மேலான விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது. அதை பத்தி நம்ம தியானிப்போம். அதோட விளைவுகள் என்ன அப்படின்றத நாம தியானிப்போம். மத்தேயு 6:31 வாசிக்கிறீங்களா? ஆகவே எதை உண்போம், எதை குடிப்போம், எதை அணிவோம் என கவலை கொள்ளாதீர்கள். ஆமீன். ஆமீன். அதனால அதை பத்தி ஆண்டவர் வந்து ஜெபிக்க சொல்லல. அது ஒரு ஆன்மீக ஜெபம். ஆண்டவரோட இணைவதற்கான ஒரு வழி நடத்துதல். அது இந்த தேவைகளுக்காக ஜெபிப்பதற்கான கிடையாது. அவரோட அப்பத்திற்காக நம்ம ஆயத்தப்படுத்துவதற்காக, அது ஆண்டவரோட சரீரத்தையும் அப்பத்தையும் பானம் செய்வதற்காக தகுதிப்படுத்துவார். அந்த ஆண்டவரோட சரீரத்தையும் ரத்தத்தையும் நம்ம பானம் செய்வது நம்ம ஆயத்தப்படுகின்றோம். இந்த 4 நற்செய்திகளும் நீங்க எடுத்து பாருங்க. எல்லா நற்செய்தியிலும் இருக்கின்ற ஒரு மிக முக்கியமான ஒரு அற்புதம் அப்படின்றது, அவர் அப்பத்தை வந்து 5 அப்பத்தை எல்லாருக்குமே வந்து 5000 பேருக்கு 7000 பேருக்கு கொடுப்பாரு. இந்த ஒரு அற்புதம் மட்டும்தான் எல்லா நற்செய்தியிலும் இருக்கும். அந்த அர்த்தம் என்ன? அது அந்த அளவுக்கு முக்கியம். சீடர்கள் வந்து கேட்கிறாங்க. சீடர்கள் வந்து சில கேள்விகள் கேட்கிறாங்க இதை பத்தி. யோவான் நற்செய்தி 6வது அதிகாரத்துல 27வது வசனத்தை கேட்கும் போது அதுல அவர் என்ன சொல்றாரு? இந்த உலகத்தின் அப்பத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்காதீங்க, இந்த மேலான அப்பத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்க அப்படின்னு சொல்லு. யோவான் நற்செய்தி 6வது அதிகாரத்தில் 27வது வசனம் வாசிக்கிறீங்களா? யோவான் நற்செய்தி 6வது அதிகாரத்தில் 27. அழிந்து போகும் உணவுக்காக உழைக்க வேண்டாம், நிலை வாழ்வு தரும் அழியாத உணவுக்காகவே உழையுங்கள். அவ்வுணவை மானிட மகன் உங்களுக்கு கொடுப்பார். ஏனெனில் தந்தையாகிய கடவுள் அவருக்கே தம் அதிகாரத்தை அளித்துள்ளார் என்றார். ஆமீன். ஆமீன். இதுல ஒரு மேலான ஒரு அற்புதமான வசனம். இதுக்காக நாளைக்கு வேலையை விட்டுட்டு கோயில் மட்டும் இருந்தா போதும்னு கிடையாது. ஆண்டவர் நற்கருணை வாங்கினா மட்டும் போதும் அப்படின்றது கிடையாது இதோட அர்த்தம். அதை விட நம்ம எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறோம் நம்ம வேலைகளுக்காக. 8 மணி நேரம் 10 மணி நேரம் அதுக்காக வேலை செய்யறோம். அதுக்கப்புறம் கூட சில நேரத்தில் நம்ம வந்து 12 மணி நேரம் சில பேர் வேலை செய்யறாங்க. வேலையில வந்து நிறைய நம்ம வாழ்க்கையில் அவ்வளவு நேரம் போகுது. ஆனா அதை விட மேலான ஒரு முக்கியமான விஷயம் இது. ஆண்டவரோட சரீரமும் ரத்தமும் அப்படின்னு சொல்லி அவரு முக்கியத்துவத்தை அவர் கொடுக்கிறாரு. அதை புரிஞ்சுக்க ஆண்டவர் அழைக்கிறார். இது அன்றாட நாள் தாங்க ஆண்டவரே எங்களுக்கு. give us this bread daily. 34வது வசனத்தை எடுத்து வாசிச்சு பாருங்க. ஆண்டவரே இந்த அப்பத்தை எங்களுக்கு எல்லா நாளும் எங்களுக்கு தாங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்லுவாரு. பல விதமான பாவத்திற்கு நம்ம அடிமத்தம் இருக்கும்போது ஆனா நம்ம இந்த அப்பத்தை எல்லா நாளும் வாங்கி பாருங்க. 35வது வசனம் நம்ம வாழ்க்கையில வரும். இந்த உலகத்து மேல இருக்கின்ற பசிகள் கம்மியாயிரும். அடிமையா இருப்ப ஒரு சூழ்நிலைகள்லாம் கம்மியாயிரும். யோவான் நற்செய்தி 6வது அதிகாரத்துல 34, 35 வாசிக்கிறீங்களா? அவர்கள், ஐயா, இவ்வுணவை எங்களுக்கு எப்போதும் தாரும் என்று கேட்டுக்கொண்டார்கள். இயேசு அவர்களிடம், வாழ்வு தரும் உணவு நானே. என்னிடம் வருபவருக்கு பசியே இராது. என்னிடம் நம்பிக்கை கொண்டிருப்பவருக்கு என்றுமே தாகம் இராது. ஆமீன். ஆமீன். அப்ப இது அன்றாட நாள். இது சரி சண்டை மட்டும் நம்ம வந்து ஒரு கடமைக்காக பல நாள் செஞ்சுட்டு இருக்கிறோம், அப்படி இல்லை. எல்லா நாளும் இதை வந்து நம்ம மானம் செய்யணும். எல்லா நாளும் ஆண்டவரோட இருக்கணும் அப்படின்னு விரும்புறீங்கன்னா எல்லா நாளும் இது ஆண்டவரோட சரீரத்தின் ரத்தத்தையும் நம்ம மானம் செய்யணும். அது சீடர்கள் செய்தார்கள். சீடர்கள் எல்லா நாளும் செஞ்சாங்க. திருத்தூதர் பணிகள் 2வது அதிகாரத்துல 46வது வசனம். திருத்தூதர் பணிகள் 22வது அதிகாரத்துல 46வது வசனம் வாசிக்கிறீங்களா?
ஒவ்வொரு நாளும் அவர்கள் ஒரே மனத்தோடு கோவிலில் தவறாது கூடி வந்தார்கள். பேறு வகையோடும் எளிய உள்ளத்தோடும் வீடுகள் தோறும் அப்பத்தை பிட்டு உணவை பகிர்ந்து உண்டு வந்தார்கள். ஆமீன். ஆமென். அப்பத்தை பிடுவது வேற, அப்பத்தை பிட்டு சாப்பிட்டாங்க. அது மட்டும் இல்ல, உணவையும் பருந்தோம். அது வேற வேற. ம். சரீரத்துக்கு தேவையை விட முக்கியமா அப்பத்தை பிட்டு அது உணவு அறிந்தார்கள் அப்படின்னு போட்டோம். இன்னும் ஆழமா இது உங்களுக்கு புரியணுமா? யோவான் நற்செய்தி 6வது அதிகாரத்திலேயே 53வது வசனத்திலிருந்து 58வது வசனம் வரைக்கும் வாசிங்கன்னா முக்கியமான சில வசனங்கள் இருக்கும். என்னோடு இணைந்து இருந்தால் அன்றி இணைந்து இருப்போம். ஆண்டவரோட அப்பத்தையும் வந்து சரீரத்தையும் வாசிக்கணும், சரீரத்தையும் அந்த ரத்தத்தையும் பானம் செய்யும்போது நம்ம ஆண்டவரோட இணைந்து இருப்போம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். இணைந்து இருப்பது இன்னும் எனக்கு ஆண்டவரோட இன்னும் நெருக்கமா வரணும் அப்படின்னு விரும்புறீங்கன்னா, இந்த பாவத்துல இருந்தா விடுபெறணும், ஆண்டவரோட பிள்ளையாக மாறணும், ஆண்டவரின் கண்கள் திறக்கப்படணும், ஆண்டவரின் சத்தத்தை கேட்கணும் அப்படின்னு விரும்புறீங்கன்னா அப்படின்னு சொன்னா, ஆண்டவரோட இணைந்திருப்பதற்கு மிக முக்கியமான ஒரு வழி அப்படின்றது ஆண்டவரோட சரீரத்தையும் ரத்தத்தையும் பானம் செய்வது வழியாகலாம். யோவான் நற்செய்தியிலேயே 6வது அதிகாரம் 55லிருந்து 58 வரைக்கும் வாசிக்கிறீங்களா? எனது சதை உண்மையான உணவு, எனது இரத்தம் உண்மையான பானம். எனது சதையை உண்டு எனது இரத்தத்தை குடிப்போர் என்னோடு இணைந்திருப்பர், நானும் அவர்களோடு இணைந்திருப்பேன். வாழும் தந்தை என்னை அனுப்பினார், நானும் அவரால் வாழ்கிறேன். அதுபோல் என்னை உண்போரும் என்னால் வாழ்வர். விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த உணவு இதுவே. இது நம் முன்னோர் உண்ட உணவு போன்றது அல்ல. அதை உண்டவர்கள் இறந்து போனார்கள். இவ்வுணவை உண்போர் என்றும் வாழ்வர். ஆமீன். என்றும் வாழ்வோம், நித்திய வாழ்வு வழியாக பெறுவோம். ஆண்டவர் ரத்தத்தையும் நம்ம சரீரத்தையும் பானம் செய்யும் போது நித்திய வாழ்வை நம்ம வந்து பெறுவோம். யோவான் நற்செய்தி 15வது அதிகாரத்துல இது மேலான இன்னும் ஆழமான வெளிப்படுத்துதல் இது ஆண்டவரோட இணைந்திருப்பதை பத்தி நம்ம புரிஞ்சுக்கலாம். யோவான் நற்செய்தி 15வது அதிகாரத்துல 7வது வசனமும் 8வது வசனமும் ஆண்டவரோட இணைந்திருக்கும். அவர் வார்த்தை நம்மளோட இணைந்திருக்கும் போது, அவரு வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது நம்ம எது கேட்டாலும் நம்ம வாழ்க்கையில நடக்கும். ஆண்டவர் திருமணத்துக்கு ஏற்றபடியாக கேட்கும் போது வாசிக்கிறீங்களா? யோவான் நற்செய்தி 15:7. நீங்கள் என்னுள்ளும் என் வார்த்தைகள் உங்களுள்ளும் நிலைத்திருந்தால் நீங்கள் விரும்பி கேட்பதெல்லாம் நடக்கும். நீங்கள் மிகுந்த கனி தந்து என் சீடராய் இருப்பதே என் தந்தைக்கு மாட்சி அளிக்கிறது. ஆமீன். ஆமீன். இருக்கிறதுலே முக்கியமான ஒரு ஆராதனை முறை அப்படின்றது இதுதான். ஆண்டவரோட பூசையில வந்து பங்கேறுவது இருக்கிறதே மிக முக்கியமான ஒரு ஆராதனை. சில பேர் வந்து வேற சமூகத்துல இருக்கின்றவர்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா, இது உண்மையான ஒரு அவரோட சரீரம் கிடையாது. அந்த மாதிரி ஒரு உண்மையா அது வந்து அது அப்பம் தானே பாக்குறது, அப்பம் மாதிரிதான் இருக்கும். ஆனா விசுவாசத்துல அவர் அணுகி வரணும், ஆண்டவர் அழைக்கிறார். அது அப்பம் மாதிரிதான் இருக்கும். இல்ல, அது அவர் சரீரம் தான், உண்மையான சரீரம், ஆண்டவரின் சரீரம். பலவிதமான அற்புதங்கள், யூக்கரிஸ்டிக் மிரக்கிள்ஸ் நம்ம நிறைய பார்த்திருக்கோம். அது உண்மையா இல்லையான்றது பத்தி நம்ம வந்து அது வந்து ஒரு உண்மை இல்லாத விதத்தை நம்ம வந்து சிந்திக்க வேண்டிய ஒரு அவசியமே கிடையாது. ஆனா ஒரே ஒரு விஷயத்த மட்டும் சொல்றேன். யோவான் நற்செய்தி 6வது அதிகாரத்திலேயே சில பேர் அவரோட சரீரத்தை நம்ம வந்து சாப்பிடணும் அப்படின்னு சொன்ன உடனே அவங்களுக்கு இயேசுவாண்டவரை விட்டு விலகி சென்றார்கள். சீடர்கள், இயேசுவாண்டவரோட சீடர்களையே அவங்க விட்டு விலகி சென்றார்கள். இயேசுவாண்டவர் அந்த 12 சீடர்களை பார்த்து, உங்களுக்கும் என்னை விட்டு விலகி செல்லணுமா? அதுக்காக ஒரு போதனையை மாற்றவே இல்லை. அப்படி போதனையை மாத்திருந்தார் அப்படின்னு சொன்னா, அது கடிச்சு சாப்பிடுற மாதிரி, கடிச்சு அவரோட சரீரத்தை அப்படியே கடிச்சு சாப்பிட்டாதான் நீ விண்ணுலகத்துக்கு வர முடியும். அது வழியாதான் உனக்கு நித்திய வாழ்வு அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. அது உண்மையான சரீரமும் ரத்தமும். அது வந்து ஒரு அடையாளம் கிடையாது. அடையாள சின்னமா பல பேர் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அடையாளம் சின்னமே கிடையாது, உண்மையான சரீரம் ரத்தம். அதே நேரத்துல அதை வந்து தகுதி உள்ள முறையில் பல நேரத்துல நானும் வந்து பல சண்டையெல்லாம் போயிருக்கிறேன், இதெல்லாம் போயிருக்கிறேன். ஆனா என் வாழ்க்கையில பல மாற்றங்கள்லாம் இருந்தது கிடையாது. அது ஏன் அப்படின்றத நம்ம தியானிப்போம்.
ஆனா அதுக்கு முன்னாடி ஆண்டவர் வந்து யோவான் நற்செய்தி 6வது அதிகாரத்துல ஆண்டவர் சொல்ற விஷயம், பல பேர் அவர்களை விட்டு இயேசுவானவரை விட்டு விலகி சென்றதை நம்ம பார்க்கலாம். 6வது அதிகாரத்துல 64ல இருந்து 68 வரைக்கும் வாசிக்கிறீங்களா? அப்படி இருந்தும் உங்களுள் சிலர் என்னை நம்பவில்லை என்றார். நம்பாதோர் யார்? யார் என்பதும் தம்மை காட்டிக் கொடுக்கவிருப்பவன் யார் என்பதும் இயேசுவுக்கு தொடக்கத்திலிருந்தே தெரிந்திருந்தது. மேலும் அவர் இதன் காரணமாகத்தான் என் தந்தை அருள் கூர்ந்தால் அன்றி யாரும் என்னிடம் வர இயலாது என்று உங்களுக்கு கூறினேன் என்றார். அன்றே இயேசுவின் சீடருள் பலர் அவரை விட்டு விலகினர். அன்று முதல் அவர்கள் அவரோடு சேர்ந்து கொள்ளவில்லை. இயேசு 12 சீடரிடம், நீங்களும் போய்விட நினைக்கிறீர்களா என்று கேட்டார். சீமோன் பேதுரு மறுமொழியாக, ஆண்டவரே, நாங்கள் யாரிடம் போவோம்? நிலை வாழ்வு அளிக்கும் வார்த்தைகள் உம்மிடம் தானே உள்ளன. ஆமீன். ஆமீன். இந்த அவரோட சரீரத்தை வந்து அவரோட உண்மையான சரீரத்தை நம்ம வந்து பானம் செய்து சாப்பிட்டுட்டு இருக்கிறோம் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, இது மிக முக்கியமான ஒரு ஆராதனை. அங்க இது மிக முக்கியமான ஒரு பெஸ்ட் விதமான ஒரு ஆராதனை. பல விதமான துதி இருக்கலாம், பல விதமான நிறைவுகள் நம்ம பெற்று இருக்கலாம். துதிக்கும் போது, அவர் ஆராதிக்கும் போது, அவரை மகிமைப்படுத்தும் போது பல விதமான நமக்கு ஆசீர்வாதங்கள் நம்ம பெற்றிருக்கலாம். ஆனா மேலான ஆசீர்வாதங்கள் அவர் பூசையில நமக்காக வைத்திருக்கின்றார். மூவுரு கடவுள் நமக்காக பூசையில் ஆண்டவர் காத்திருக்கின்றார். அது வழியாக நம்ம தூய்மை பெற்றுக் கொண்டிருக்கின்றோம். அவர் வார்த்தையின் வழியாக தூய்மை 2 விதமாக, பூசை வந்து 2 விதமாக பிரிக்கப்பட்டிருக்கின்றது. அவர் வார்த்தை வழியாக நம்ம தூய்மை பெற்றிருக்கின்றோம். அவரோட சரீரம் ரத்தம் வழியாக நம்ம தூய்மை பெற்றுக் கொண்டிருக்கின்றோம். அதுல வந்து ஒரு சமூகமாக நம்ம அங்க வந்து தூய்மை பெற்றுக் கொண்டிருக்கின்றோம். நம்மளும் புனிதர்களும் அங்க இருக்கின்றார்கள். அங்க அந்த பர்கட்ரியில இருக்கின்ற ஆத்மாக்களும் அங்க வந்து அங்க வருகின்றார்கள். அங்களும் தூய்மை பெற்றுக் கொண்டிருக்கின்றார். அது மிக முக்கியமான ஒரு பலி. நன்றி செலுத்தி ஆண்டவர் வந்து அப்பத்தை பிட்டார் அப்படின்னு. பெஸ்ட் ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்லணும் அப்படின்னு விரும்புறீங்களா? ஒரு பூசையை போய் அட்டன் பண்ணுங்க, முழு உள்ளத்தோட அது அட்டன் பண்ணுங்க. பல விதமான நமக்கு அருள் சாதனங்கள் இருக்கு. அதுல வந்து ஆண்டவர் வந்து சில அடையாளங்களாக இருக்கின்றார். ஆனா முழுமையாக பூசையில் ஆண்டவர் வந்து நிறைவாக அங்க இருக்கின்றார். அதை புரிந்து கொள்ளுங்க. சில பேருக்கு வந்து சில டவுட்ஸ், பல விதமான கேள்விகள் நம்ம மனசுல போடுவோம். அதுக்கெல்லாம் இடம் கொடுக்காதீங்க. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, பல பேருக்கு வந்து இதுல முழுமையான ஒரு நம்பிக்கை இல்லை, பல விதமான கேள்விகள் நமக்குள்ள இருக்கும். அதுக்கு இடம் கொடுக்காதீங்க. ஏமாற்றத்துக்கான சூழ்ச்சிக்கு இடம் கொடுக்காதீங்க. அவங்க ஏமாற்றத்துக்கு வந்து ஏமாந்துறாரு. ஏவாள் ஏமாற்றுவதை போல் நாங்கள் ஏமாற்றக்கூடாது. முழுமையாக அவர் நிறைவாக அங்க இருக்கின்றார். அப்ப ஏன் எனக்கு இதெல்லாம் நடக்கல, இது நடக்குது அப்படின்னு பல விதமான கேள்விகள் நமக்குள்ள இருக்கலாம். நம்ம விசுவாசம் ஏற்பட, உங்க விசுவாசத்துக்கு ஏற்ப நீங்க வந்து கிருபைகள் பெறுவீங்க. நம்ம விசுவாசம் தான் வந்து ஆழமாக இல்லை. அதனாலதான் நம்ம வந்து ஆண்டவரின் திருவுளம், நம்ம விசுவாசம், இது 2 ஏதாவது ஒண்ணு குறைஞ்சாலும் நமக்கு நிறைவேறாது. முழுமையாக நம்ம வந்து ஆண்டவரின் வழியாக, இயேசுவின் நாமத்தின் வழியாக நம்ம சரீரத்தை வந்து நம்ம ஆண்டவருக்கு ஏற்றபடியாக நம்ம மானம் செய்து நம்ம அர்ப்பணிக்கும் போது, நம்மளே அர்ப்பணிக்கும் போது ஒரு ஜெபமும் வந்து கேட்கப்படாம போகாது. ஒரு ஜெபமும் நமக்கு கடவுள் கேட்காம இருக்க மாட்டாரு. இயேசுவின் நாமத்தில் நம்ம வந்து அந்த ஜெபத்தை அர்ப்பணிக்கும் போது பல சூழ்நிலைகள் நமக்கு வந்து ஒரு கீழ்ப்படியாம இருக்கும். நான் வந்து கீழ்ப்படியும் நம்ம ஆசைப்படுவோம், நம்ம கீழ்ப்படிய முடியாம இருக்கும். ஆனா ஆண்டவரோட இந்த பலியில நம்ம வந்து பங்கு பெறும்போது நம்ம முழுமையாக ஆண்டவரோட திருவுள்ளத்துக்கு கீழ்ப்படிவதற்கு கிருபை நம்ம பெறுவோம். நம்ம இந்த அற்ப பாவத்திலிருந்து இருந்து நம்ம தூய்மை பெறுகின்றோம். நான் சொன்ன வார்த்தைகள் வழியாக நீங்க தூய்மை பெற்றிருக்கின்றீர்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு பாருங்க. ஆண்டவர் வார்த்தை வழியாக, அவர் சரீரத்தின் வழியாக நம்ம தூய்மை பெறுகின்றோம். பல விதமான சாபங்கள் நீங்குகின்றது. ஆண்டவர் ரத்தமும் சரீரம் நம்ம பானம் செய்யும் போது நம்ம நீங்குகின்றது.
தூய்மை பெறுகின்றோம். பலவிதமான அற்புதமான கிஃப்ட், அற்புதமான ஆசீர்வாதம், கிஃப்ட்ஸ் வந்து ஆண்டவர் தருவார். அந்த பலிபீடத்துல இருந்து நமக்கு தருகின்றார். அதை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, உண்மையா நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னா, நம்ம வந்து ஒரு நாள் கூட இதை மிஸ் பண்ண மாட்டோம். அதான் உண்மை. புரியுதா? செயின்ட் தெரேசா ஆஃப் அவில்லா, அவில்லா இல்ல யாரு, யாரு நினைக்கிறேன். ஓகே, செயின்ட் பிரான்சிஸ் ஆஃப் அசிசி, அசிசியார் வந்து அவர் சொல்றாரு, மனிதர்கள் வந்து நடுங்குவாங்க அப்படின்னு சொல்றாரு. இந்த உலகமே நடுங்கும், விண்ணுலகமுமே வந்து ஆண்டவர் வந்து அங்க வழியாக அங்க நிக்கிறது, ஒரு குறித்து ஒரு கரத்துல நிக்கிறத பார்த்து அவங்களுக்கு ஒரு ஆச்சரியப்படுகின்ற ஒரு விஷயம், அற்புதமான ஒரு பலி அது அப்படின்ட்டு. உண்மையாக இயேசு ஆண்டவர் அது அது வந்து சிலுவையில அறையப்பட்டது போல் அங்க இருக்கின்றார். அது உண்மையான ஒரு ஜெபம், இருக்கிறதுலே ஒரு மேலான ஜெபம் அப்படின்றது அதுதான். ஜெபிக்கணும், ஆழமாக ஆண்டவரோட ஆழப்படணும் உறவுல அப்படின்னு நம்ம விரும்புறோம் அப்படின்னு சொன்னா இதுதான் பெஸ்ட். திருச்சபை வந்து யார், புனித செயின்ட் தெரேசா ஆஃப் அவிலாமாள் அவங்க வந்து சொன்ன ஒரு முக்கியமான வசனம், ஒரு கோட், பூச மட்டும் நிறைவேறவில்லை என்றால் ஆண்டவரின் கரத்தை பிடித்து வச்சிருக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆண்டவர் அவங்களுக்கு கொடுத்த ஒரு வெளிப்பாடு, ஆண்டவரின் கரத்தை தடுத்து வச்சிருக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஆன்மா வளரணும், ஆண்டவரோட இணையணும்னு சொல்லும் போது அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஓகே, நம்ம வந்து பூசையில வந்து பல சூழ்நிலையில பாத்தீங்கன்னா நம்ம அந்த அளவுக்கு ஒரு ஆசிரியர் பெறாத ஒரு காரணம் அப்படின்றது, நம்ம அதுக்காக ஆயத்தப்படுவது கிடையாது. எக்ஸாமினேஷன்ஸ் ஆஃப் கான்ஷியன்ஸ், நம்ம செய்த தவறுகளை நம்ம சரியா சிந்தித்து பார்ப்பது கிடையாது. நம்ம வாழ்க்கையை சீர்தூக்கி பார்ப்பது கிடையாது. சும்மா ஏனோ தானோ வர்றோம், கடமைக்காக வந்துட்டு இருக்கோம். அதனால அதுல இருந்து ஆண்டவர் தர விரும்புகின்ற பலவிதமான கிருபைகள் நம்ம பெறுவது கிடையாது. அது ஒரு வேதனைக்குரிய ஒரு சூழ்நிலை. இதெல்லாம் அடுத்த ஒரு விஷயம். அதனாலதான் வந்து பவுல் சொல்லுவார் இந்த சூழ்நிலையை பத்தி, சரியா வந்து சீர்தூக்கி பார்க்காம வருவதை பத்தி. அவரு பலவிதமான பிரச்சனைகள் உங்க வாழ்க்கையில வருதே, இதுதான் காரணம் அப்படின்றார். 1 கொரிந்தியர் 11வது அதிகாரம், 1 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 25வது வசனத்திலிருந்து 30வது வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். அப்படியே உணவு அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து, அந்த கிண்ணம் என் இரத்தத்தால் நிலைப்படுத்தப்படும் புதிய உடன்படிக்கை, நீங்கள் இதிலிருந்து பருகும் போதெல்லாம் என் நினைவாக இவ்வாறு செய்யுங்கள் என்றார். ஆதலால் நீங்கள் இந்த அப்பத்தை உண்டு கிண்ணத்தில் பருகும் போதெல்லாம் ஆண்டவருடைய சாவை அவர் வரும் வரை அறிவிக்கிறீர்கள். ஆகவே எவராவது தகுதியற்ற நிலையில் இந்த அப்பத்தை உண்டால் அல்லது ஆண்டவரின் கிண்ணத்தில் பருகினால் அவர் ஆண்டவரின் உடலுக்கும் இரத்தத்திற்கும் எதிராக குற்றம் புரிகிறார். எனவே ஒவ்வொருவரும் தம்மையை சோதித்து அறிந்த பின்பே இந்த அப்பத்தை உண்டு கிண்ணத்தில் பருக வேண்டும். ஏனெனில் ஆண்டவருடைய உடல் என உணராமல் உண்டு பருகுபவர் தம்மீது தண்டனை தீர்ப்பையே வருவித்துக் கொள்கிறார். இதனால் தானே உங்களில் பலர் வலுவற்றோராயும் உடல் நலமற்றோராயும் இருக்கின்றனர், மற்றும் பலர் இறந்தும் விட்டனர். ஆமீன். இதனாலதான் நம்ம சரியா வந்து நம்ம வாழ்க்கையை சீர்தூக்கி பார்க்கறது கிடையாது. நம்ம அந்த சீர்தூக்கி பார்க்கணும், ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம அதுக்கப்புறம் பூசைக்கு அப்புறம் நான் வந்து சொல்ற ஒரு ஜெபம் இருக்கு, சில பேர் நான் வழி நடத்தும் போது சொல்ற ஒரு ஜெபம் இருக்கு. நம்ம அந்த அளவுக்கு ஆண்டவர் வாழ்க்கையில இதயத்துல கொண்டு வந்துடுறோம். அதுக்கப்புறம் அவர் சீடர்கள் அமைதியாக வைத்ததை போல் நம்ம வந்து அவர் ஒரு செயல உட்கார வச்சிடறோம். நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை வந்து நடத்திட்டு இருக்கோம். அப்படி இல்லை, ஆண்டவரோட வந்து அதுக்கு ஏற்றபடியாக, நம்ம தேவைக்கு ஏற்றபடி ஆவியானவரோட வழி நடத்தும்படியாக நம்ம ஜெபித்தோம் அப்படின்னு சொன்னா மேலான கிருபைகள் நம்ம பெறலாம். நானும் வந்து சும்மா பூசைக்கு போயிட்டு எல்லாம் கடவுளா வழி நடத்துற ஒரு விஷயம், எல்லா நாளும் பூசைக்கு போவோம்.
பூசைக்கு போட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து வார்த்தையில வெளிப்படுத்தினார். வெளிப்படுத்தும் போது அடுத்த கடைசி இன்னொரு விஷயம் என்ன வெளிப்படுத்தினார்னா, இது ஒரு பூ மாதிரி ஆண்டவர் கிருபைகள் அங்க வச்சிருக்காரு. அது நசுக்கி அது ஒரு பெர்ஃப்யூம், அதோட அதோட சாறு எடுக்கணும். அதோட கிருபைகள், மேலான கிருபைகள் நமக்காக வச்சிருக்கிறாரு. நம்ம பெறணும். அற்புதமான கிருபைகள் நமக்காக வச்சிருக்கிறாரு. நம்ம பெறணும் அப்படின்னு சொன்னா ஆண்டவரோட இணைந்து இருந்து நம்ம ஜெபிக்கணும். அதுல பல விடுதலைகள் பெறலாம். பல ஹீலிங் நான் பெற்றிருக்கிறேன். விடுதலையை பெற்றிருக்கிறேன். ஹீலிங் பெறலாம். மேலான கிருபைகள் நமக்கு வச்சிருக்கிறாரு. நம்ம நாளைக்கு ஜெபிக்கிறது கிடையாது. சில பேருக்கு நான் கொடுக்கிற ஒரு ஜெபம் இதுதான். செயின்ட் தாமஸ் அக்வேனஸ் ஜெபத்திற்கு அப்புறம் இருக்கின்ற ஒரு ஜெபத்தை வந்து அன்றாட நாள் இந்த பூசை நம்ம பங்கு பெற்றதுக்கு அப்புறம் நம்ம வந்து சொல்வதற்கு வழி நடத்தும் போது மேலான கிருபைகள் அவங்க பெற்றிருக்கிறாங்க. அது ஒரு ஃபார்மேட் மட்டும்தான். அதுக்காக அது மட்டும்தான் ஜெபிக்கணும்னு அவசியம் கிடையாது. அதுவே நான் வந்து இன்னும் கொஞ்சம் மேலா நம்ம வந்து பண்ணி நம்ம ஜெபிக்கலாம். மேலான விஷயங்கள் நம்ம பெற முடியும். ஆழமான ஒரு தூய்மையை பெற முடியும். விடுதலையை பெற முடியும். ஏன்னா நம்ம வாழ்க்கையை பத்தி நமக்கு தெரியும். அது ஒரு ஃபார்மேட் மாதிரி. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் அவரு 15-17 நிமிஷத்துக்காக ஜெபிக்கிறதுக்காக ஒரு ஜெபத்தை ஒரு பெரிய ஜெபம் 15 நிமிஷம் 17 நிமிஷம் ஜெபிக்கணும். அது முழுசா ஜெபிச்சு முடிக்கணும் அப்படின்னு சொன்னா அவ்வளவு நேரம் எடுக்கும். சில பேருக்கு வந்து இந்த தாமஸ் அக்வைனாஸோட ஜெபம் ஒரு பேஜ் தான் இருக்கும். ஒரு பேஜ் கூட இல்ல. அது சொல்றதுக்கே வந்து ஐயோ பெரிய ஜெபமா அப்படின்னு கேக்குறாங்க. ஏன்னா நம்ம ஆன்மீக ஒரு தாகம் அவ்வளவுதான். நமக்கு அந்த அளவுக்கு ஒரு தாகம் இல்லை. பல எதிர்பார்ப்புகளோட செல்றோம். எதிர்பார்ப்பு முடிஞ்சிடுச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து நம்ம கோயில் போறதுக்கும் வந்து நம்ம சண்டைக்கு போய்க்கலாம். ஆண்டவருக்கு தெரியும் நம்ம கஷ்டங்கள்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உலக சிந்தனையிலே சென்று கொண்டிருக்கின்றோம். ஆண்டவரோட ஆழமான உறவுக்காக ஆண்டவர் பண்ணி சொல்றேன். இந்த மாமிசம் ஒரு வீணானது. ஆன்மாதான் நமக்கு வந்து நம்ம உதவி செய்யும். இந்த மாமிசத்திற்கு பின்னாடி சேர்ந்து நம்ம அழிந்து கொண்டிருக்கின்றோம். ஆண்டவர் உணர அழைக்கின்றார். சில பேருக்கு நம்மளால வந்து கொஞ்சம் வயசா இருக்கலாம். நமக்கு வந்து சில நேரத்துல வந்து எல்லா நாளும் பூசைக்கு போற ஒரு சக்தி இல்லாம இருக்கலாம். சில சரீரத்து அளவுலையோ மனது அளவுலையோ சில வேலைகள்னால பல விதமான பிரச்சனைகள்னால நம்மளால ஏதாவது ஒரு சூழ்நிலையினால நம்மளால போக முடியல அப்படின்ற பட்சத்துல நம்ம டிவியில பார்க்கலாம். 1962 ஆண்டு நம்ம வத்திக்கன் 2வது ஒரு வத்திக்கனுக்கு அப்புறம் தான் இந்த பூசை வந்து எல்லா நாளும் வந்து சில இடத்துல எல்லாம் வைக்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கு முன்னாடி வந்து அந்த எல்லா நாளும் கிடையாது. பூசைகள் எல்லாம் நல்லா கிடையாது. ஆனா புனிதர்களுக்கு அன்றாட நாள் வந்து இயேசு ஆண்டவர் அவரோட ரத்தத்தையும் சரீரத்தையும் கொண்டு வந்து தருவார். அவர் தந்திருக்கின்றார். எனக்கு தெரிஞ்ச ஒரு பெண்மணி இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து எல்லா நாளும் வந்து ஆண்டவர் வந்து ரத்தத்தையும் சரீரத்தையும் தருகின்றது எனக்கு தெரியும். அவங்க வந்து கிறிஸ்துவரே வந்து இன்னும் வந்து பேப்டிசம் கூட வாங்கல. ஆனா ஆண்டவர் அவரோடு இணைத்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் பிள்ளைகள் அப்படி இணைத்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் விரும்புகின்றார். நீங்க எந்த அளவுக்கு நீங்க விரும்புறீங்க அதுதான் இங்க கேள்வி. வேற ஒண்ணுமே கிடையாது. நம்ம உள்ளத்தை அர்ப்பணிப்போம். ஆண்டவர் இது ஒரு மேலான ஒரு கிருபை. ஆண்டவர் இந்த கிருபை நான் பெறுகின்றேன், நான் விரும்புகின்றேன். ஆண்டவர் உங்களோட இன்னும் ஆழமான உறவுக்கு போறோம். இந்த எல்லா நாளும் பூசைக்கு வார்த்தை உங்களுக்கு ஏற்றபடியாக அதுக்காக நான் வந்து ஆயத்தப்பட்டு உங்க கிருபைகள் மேலான கிருபையை பெறுவதற்காக ரத்தத்தால் எங்களை கழுவும் ஆண்டவரை, தூய்மையாக்கும் விடுதலை தாரும், ஒரு ஆர்வத்தை தாரும் ஆண்டவரை. இயேசுவே நன்றி. ஹalleluya. Praise the Lord. Praise you, my King. Praise you, Savior. Praise you, Healer. Praise you, Redeemer. Amen. God bless you. Have a nice day.